நடிகையாக திரைக்கதை வசனகர்த்தாவாக இருந்திருக்கிறீங்க. பல முகத்தன்மை கொண்டவராக இருக்கிறீங்க. நீங்கள் நடிகையாக இருந்திருக்கிறீங்க, இயக்குனராக இருக்கிறீங்க, டிவி ஆங்கர் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி வந்து ஒரு சமூக சேவைக்கு முக்கியமாக இப்போ இத்தனை முகங்கள் காட்டுறீங்க. இப்போ இதில் வந்து சமூக சேவைக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பின்னுக்கு தள்ளப்பட்ட நடிகைன்றதான் வந்து முன்னிறுத்தப்படுது. ஏன்னா அப்போ வந்து அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நடிகை என்பது முன்னிறுத்தப்பட்டு சமூக சேவைக்கு என்ற இது வந்து நடிகையை விட பின்னாடி போகிறதுக்கு அந்த சமூக சேவையில் வந்து அதிகமான அளவில் ஈடுபடாமல், ஏன்னா ஒரு விமர்சனம் இருக்குது, உங்களுக்கு வந்து சினிமா வாய்ப்புகள் கிடைக்காத நேரத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கூட ஒரு விமர்சனம் இருக்குது. அப்போ அந்த வகையில் சமூக சேவைக்கு என்ற அந்த நீங்கள் விரும்பக்கூடிய அந்த ஒரு தளம் வந்து முன்னிறுத்தப்படாமல் போனது என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சமூக சேவகி அப்படின்றது என்னுடைய வேலை கிடையாது. பை டிஃபால்ட் அப்படின்னா வந்து தற்செயலாக 2 விஷயம் நமக்கு நடக்குது வாழ்க்கையில். ஒன்று வந்து நம்ம ஆணாகவோ பெண்ணாகவோ இல்லாத 3வது பாலினமாகவோ பிறக்கணும். இது நம்மளுடைய கையில் இல்லாத ஒரு விஷயம். 2வது வந்து நம்ம எந்த இடத்துல பிறக்கிறோம், எந்த இடத்துலன்னா நான் ஒரு ஹிந்து வீட்லையா இல்லை முஸ்லீம் வீட்லையோ, ஏழை வீட்லையா, பணக்கார வீட்லையா, இல்லை நல்லா படிக்க வைக்கக்கூடிய பெண்களை வந்து நல்லா படிக்க வைக்கக்கூடிய மன இது இருக்கிற அவங்க வீட்லையா, இது வந்து தற்செயலா இந்த 2 விஷயம் நம்மளுக்கு எந்த விதமான கண்ட்ரோலும் கிடையாத 2 விஷயங்கள் இல்லைங்களா? அப்படி நடந்ததுனால தான் வந்து நான் பெண் நடிகையானதுக்கு காரணம் அந்த வீட்டில் பிறந்தது. ஸோ நடிகையானதுக்கப்புறம் என்ன நாம் உணர ஆரம்பித்த சமயம் தான் வந்து சினிமா மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது, இதை மீறி நமக்கு வெளியே வந்து நிறைய இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பித்த போது சினிமா நடிகை அப்படின்ற ஒரு அந்தஸ்துன்னு சொல்லலாம், இல்லை அந்த ஒரு பேருன்னு சொல்லலாம். அந்த பேர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்றது உணர்ந்தது. அதனால தான் வந்து இப்போது நிறைய பேருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லி தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்கள் தெளிவுபடுத்தி வந்துட்டு இருக்கிறது. எதுக்கு உதவ முடிஞ்சால் யாருக்காவது உதவுறது அப்படின்னு. அப்போது தானாக வந்து ஒரு பட்டம் சேர்ந்துடுச்சு, சமூக சேவகின்னு. நான் சமூக சேவகி இல்லை, நான் ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு சிட்டிசன் ஆஃப் திஸ் சொசைட்டி, ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் ஆஃப் திஸ் சொசைட்டி. தட்ஸ் ஆல் ஐ ஆம். நீங்கள் வந்து சமூக சேவகி அப்படின்னு பட்டம் கொடுத்துக்கிட்டு அதுக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா ஐ வில் நெவர் அக்செப்ட் தட். இப்போ எல்லாருக்குமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை வந்து உணர்றாங்களா உணரலையா அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கை கதியை பொறுத்து இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன விதமான கடமைகள் இருக்குது, அந்த கடமைகளை தாண்டி அவங்களால வெளியே வர முடியுமா இல்லையா அப்படின்றது அவங்களுடைய மன ஓட்டத்தை பொறுத்த விஷயம். அது நான் வந்து குறை சொல்லலை. அப்புறம் டெஃபினெட்லி எனக்கு ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் தான் இது பண்ணுவேன். எனக்கு வந்து என்னுடைய நான் வந்து பிரெட் வின்னர் ஆஃப் மை ஃபேமிலி. சமூக சேவை செஞ்சுட்டு அதுலேருந்து நான் வந்து பணம் சம்பாதிக்கல. முதல்ல என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான பணத்தை நான் சம்பாதிச்சுட்டு எனக்கு டைம் இருக்கும்போது தான் பண்ணுவேன். அது வந்து நீங்கள் என் மேலே ஒரு குறையா பேசிக்கிட்டீங்கன்னா அது உங்கள் பிரச்சனை. பிகாஸ் நான் சமூக சேவகி அப்படின்ற ஒரு பட்டத்தை வச்சுக்கிட்டு அதை நான் விற்க பார்த்தேன்னா நீங்கள் வந்து என்னை குறை கண்டுபிடிக்கலாம். இவங்க சமூக சேவகின்னு சொல்கிறாங்க, வேலை வந்து பண்ணுறதே இல்லை அப்படின்ட்டு. நான் என்ன வேலை பண்ணுறேன் என்ன வேலை பண்ணலை உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய நாள் நான் எப்படி செலவிடுறேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா விளம்பரத்தில் எனக்கு வந்து விருப்பம் இல்லை. எதை தெரிவிக்கணும், எதை தெரிவிச்சா நல்லது மக்களுக்கு அப்படின்றது நான் தேர்ந்தெடுத்து தெரிவிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த லேக்ஸ் கிளீனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமே இப்போ வந்து தொடங்கி இருக்கு. அதனுடைய ஒரு பாகமாக நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு.
உங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறதுக்கான விளம்பரம் நான் வந்து தேடிக்கல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இப்போ விளம்பரப்படுத்தக்கூடாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. நாங்க சொல்லணும். இப்போ எம்ஜிஆர் வந்து நல்லது பண்ணாருன்னு நிறைய 10 பேர் வந்தாங்க, அது நல்ல விஷயம். சிவகுமார் சார் 10 பேரை படிக்க வச்சாரு. எவ்ரி இயர் வந்து அவர் ஏழை குழந்தைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்த குழந்தைங்கள் எல்லாம் உடனே படிப்பு வந்து அது வரணும் பேப்பர்ல. அப்பதான் வந்து எல்லாரும் நல்லது பண்றதுக்கு முன்னுக்கு வருவாங்க. ஸோ எது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அது என்னுடைய பர்சனல். வாட் ஐ எம் டூயிங் இன் மை ஸ்பேர் டைம் இஸ் மை பர்சனல். நான் பர்சனலாக இருக்குது. இப்போ என் பையனோட ஒரு சினிமாவுக்கு போகிறேன், இல்லைன்னா பையனை வச்சு நாங்கள் ஏதோ ஒரு சின்ன வேலை பண்ணுறோம். அதுக்கு வந்து அவனே நிறைய பண்ணுறான். ஏன் அப்படி வந்தான்னா அவன் பார்த்துருக்கிறது அதுதான். என்னை பார்த்துருக்கான். நிறைய பேனியனுக்காக அவன் ஒர்க் பண்ணுறான். ஏன்னா அவன் அதுதான் பார்த்துருக்கான். பார்த்த உடனே அவனுக்கு அதுதான் வந்து கரெக்டுன்னு படுற போது அவன் போய் என்ன பண்ண முடியுமோ, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு யார் 10 பேருக்கு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அது வந்து நான் சும்மா ஏதோ வந்து பேசணுன்றதுக்காக யாராவது சொன்னாங்கன்னா அது வந்து நீங்கள் காயப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. ஒரு சில ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அப்படி நீங்க என்ன கேள்வி கேட்கலாம். அப்படி கேள்வி கேட்டா மட்டும்தான் வந்து அடுத்த தடவை நம்ம பார்க்கும்போது ஒரு மரியாதையான பார்வை என்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? இது வந்து மக்கள் யாரும் சொன்னாங்க, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சமூக சேவைங்களா? இல்ல இவங்களுக்கு வந்து ஷூட்டிங் இல்லாத நேரத்துல தான் பண்றாங்கன்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஷூட்டிங் இல்லாத நேரத்துல யாரு சொன்னாங்க சொல்லுங்க, எனக்கு பேர் சொல்லுங்க. நியூஸ் எங்க வந்திருக்கு காமிங்க. யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. யாரை பத்தி பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, யாரை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். எப்படி போட்டுச்சுன்னா சமூக சேவைக்காக இருக்கிறாங்க, சிரிப்பில் இருக்கிறாங்க, இப்போ பன்முகத்தன்மை கொண்டவங்களா இருக்கிறாங்க, வாய்ப்பு இல்லாத ஓய்வாக இருக்கும் நேரத்தில் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் பண்ண தப்பு இல்லை சார். வாய்ப்பு இல்லாத நேரத்தில் நம்ம தான் போட்டு அந்த இப்போ என் வீட்டுக்கு நீங்க வந்து வாடகை கட்ட போறது இல்லை சார். என் பையனுக்கு நீங்க வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போறது கிடையாது. மேடம் இப்போ 2 முகம் பார்க்குறோம். ஒரு நடிகை சமூக சேவைக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டாங்க, அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படிங்கிற சமூக அக்கறை கொண்ட ஒரு சிட்டிசன் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த 2 பார்வையில் பார்க்கணும். இப்போ அந்த அடிப்படையில் சமீப காலமாக வரக்கூடிய திரைப்படங்கள் பொதுவாக சமூகத்துக்கு வந்து ஒரு நன்மை பயக்கிற மாதிரி இருக்கா. ஏன்னா உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுவோம். கத்தி திரைப்படத்தை வந்து பார்த்தவங்கள அதில் வந்து ஒரு ரொம்ப டேஞ்சரான ஒரு கருத்து வந்து சொல்லப்பட்டிருக்கு. விவசாயம் அந்த படம் பார்க்கல, சொல்கிறோம். நான் ஒன்று கேட்குறேன் இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாவில் சமூகத்துக்கு என்ன உதவுற மாதிரியான விஷயம் இருக்கணும்னு ஏன் நம்ம எதிர்பார்க்கணும்? எதுக்கு எதிர்பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கிடையாது, கிடையவே கிடையாது. மாஸ் மீடியா கரெக்ட். இட் இஸ் தேர் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட்ன்றது என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். இல்லையே யார் சார் வந்து இப்போ நீங்க ஒரே ஒரு பெரிய டைரக்டர்ஸ் அடூர் கோபாலகிருஷ்ணன், நம்மளுடைய சத்யஜித் ரே, ஜி அரவிந்தன், கிரீஷ் காசரவன், இவங்களுடைய படங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்க ஒன்னாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? மிக 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 போற்றப்பட வேண்டிய இல்ல சினிமா டைரக்டர்ஸ், சினிமா இயக்குனர்கள். அவங்க என்ன சார் சமூகத்துக்கு சொன்னாங்க? உலகமே அவங்கள வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு. சினிமா வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். அதை என்டர்டெயின்மெண்ட்டா நீங்க பார்க்கணும். ஏதாவது சொல்ல முடிஞ்சதுன்னா சந்தோஷம், சொல்லலைன்னா அதை ஏன் சொல்லலைன்னு நீங்க கேள்வி கேட்க முடியாது. இப்போ நீங்க வந்து ஒரு பீஸா வாங்குறீங்க, பீஸால ஏன் மைதா மாவு போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுதான் வரும். அதுலதான் அது வந்து அந்த ஒரு பஃபியா வரும், எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு கிரஸ்டோட வரும்.
அப்போதான் நிறைய பேர் வந்து அதை சாப்பிடுவாங்க. தன்மையோட நான் எழுதுறேன். ஏன்னா பாமர மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஹீரோயிசம் நிற்கிது. அவர் சொல்கிறது வந்து திருப்பி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து மனசில் போய் பதியுது. சினிமாவில் சொல்கிறப்ப எம்ஜிஆர் இருக்கிறாருன்னா எம்ஜிஆருடைய படங்கள் பெரும்பாலும் எம்ஜிஆர் வந்து எப்போ இந்த ஒரு இது எடுத்தாரு, பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டெப் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சினிமாவை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இல்ல யூஸ் பண்ணாரு. அது அவருடைய திரைப்படங்கள்ல வந்து யூஸ் பண்ணின திரைப்படங்கள் இப்படி வந்ததுன்னா அது அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருந்தது அப்படின்றது ஒத்துக்கிறீங்களா? அந்த நோக்கத்தோட செய்யப்பட்டதுனாலதான் நல்லா அதை செய்யற மாதிரி எடுத்தாரு. புரியுதா? அப்ப அந்த நோக்கம் இல்லாதவங்க எனக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் நான் என்டர்டெயின் பண்றேன், 3 மணி நேரம் காலையில இருந்து ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு இருக்கிற மக்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து ஜாலியா சிரிச்சுக்கிட்டோ இல்ல ஏதோ ஒரு கனவுலகத்துல போய் நின்றுட்டோ போயிட்டு வீட்டுக்கு போய் நிம்மதியா ஒரு ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்டுக்காக நான் என் படத்தை எடுக்கிறேன். அதுதான் வந்து கூத்துல இருந்து அதுதான் சார். கூத்துல இருந்து நம்ம யாருக்குமே அறிவுரைகள் சொல்றதுக்கு கலை இல்லை, கிடையவே கிடையாது. எம்ஜிஆர் பண்ணது பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு, அதனால வந்தது. அது நீங்க மேற்கோள் காட்ட முடியாது. இல்ல இல்ல மேற்கோள் எது காட்டணும்னா அவர் வந்து இந்த சமூகம் வந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து கண்டிப்பா கவனிக்குது. அப்படின்னா இப்ப சமூகம் ஏன் இன்னும் இப்படி இருக்கு? அவர் சொன்ன மாதிரியே நடந்திருந்தாங்கன்னா அந்த நேரத்துல இருந்து அந்த மக்களுடைய மனநிலையை அவர் பிரதிபலிக்கிற வகையில வந்து நம்ம வந்து ஒரு தவறான கருத்துக்கள் சொன்னா மக்கள் மேல போய் சேரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை. எது சொல்லுவாங்கன்னா இப்போ நிறைய இந்த சமூக விரோத செயல் நடக்கும் போதெல்லாம் கூட சில காரணங்கள் காட்டாங்க. சினிமாவில் வந்து நான் பார்த்து அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் கேள்விப்பட்டுருக்கீங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து மத்திய அமைச்சராக இருக்கிறது கூட அதிகமான சிகரெட் பிடிக்கிற ஷாருக் கான், அதுக்கப்புறம் நம்ம ரஜினிகாந்த் தான். இப்போ இதை பார்த்து நிறைய இளைஞர்கள் வந்து அதே மாதிரியான ஒரு மூமெண்ட்டுக்கு வராங்க. ஒரு ஹீரோ பண்ணும்போது இவங்களுக்கு சிகரெட் பிடிக்கிறது வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்துக்கள் பேசப்படுது. இது வந்து போய் அந்த மக்களுக்கு ரீச் ஆகுமே அப்படின்னு. நான் இந்த கத்தி படத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை பார்த்துக்கலாம். ஆமாம், என்ன சொல்கிறேன்னா அந்த விவசாய பிரச்சனை பேச சொன்னது வந்து நான் பார்த்தேன், பெரும்பாலும் படிக்க. அப்போ அதில் வந்து அந்த விவசாயிகளுக்கும் கார்பரேட் கம்பெனிக்கு இடையில வந்து பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீதிமன்றம் வந்து ஒரு கமிஷன் அமைக்குது நீதிபதி தலைமையில். அவர் வந்து வேலை போயிடுறாரு, 12 மணி வேலை போயிருக்கு. இது வந்து விஜய் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவர்கிட்ட பேசும்போது, நீதிபதிகிட்ட பேசும்போது, நீங்கள் வந்து அங்கே வேலை போயிட்டீங்கன்னு தெரியும், ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு சாதகமாக தரணும், இல்லைன்னா 17 வயசு பையனை வச்சு குத்த வைப்பேன், 3 வருஷம் தான் தண்டனை சொல்கிறேன், 3 வருஷம் தான். அதுவும் இல்லைன்னா எல்எல்ஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வண்டியோடு அடித்து தூக்குவேன், 304A ஃபைன் மட்டும்தான் பேசுகிறாரு. அதே மாதிரி வந்து அதுவும் இல்லை, நானே துருப்பு பிடிச்ச கத்தியால் குத்துவேன். அது ஏன் துரு பிடிச்ச கத்தின்னு சொன்னால் உடனே சாக மாட்டேங்குதுன்னா 7 மாதம் ஸ்லீப் பிடிச்சி சாவீங்க அப்படிங்கிற அந்த டைலாக்கு அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தையில் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த சுச்சுவேஷனு தீயாக பதிகிற மாதிரி தான் இருக்குது இளைஞர்களுக்கு. அப்போ இது வந்து ஒரு சமூக குற்றம், அதாவது சினிமா வந்து அப்படி செய்துன்னு சொல்ல வரல, இது மாதிரியான காட்சிகள் வந்து சமூக குற்றங்களுக்கு ஒரு காரணம் ஆகிவிடுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விதான். ஏன்னா நீங்கள் சமூக சைடில் இருந்தேன் சரி, அதாவது ஒரு சினிமாவை பார்த்துட்டு நான் கெட்டு போயிட்டேன் அப்படின்னு வேணும்னா சில பேர் சொல்லலாம் சார், இல்லை சங்கர் என்னமோ அதை பார்த்து தான் நான் பண்ணேன் அப்படின்னு ஆட்டோ சங்கர்ன்னு சொல்லலாம் சார். ஆனால் சமூகத்தில் நடக்கிற அட்டூழியங்கள் எல்லாம் வந்து நம்ம சினிமாவில் 1% கூட காமிக்கிறதுக்கு கிடையாது. நிஜத்தில் நடக்கிற ஒரு அந்த மாதிரியான வயலன்ஸ் எல்லாம் நம்ம வந்து காமிக்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு பிரச்சனையை எடுக்கும்போது அதனுடைய தீவிரத்தோட காமிக்கணும் அப்படின்றது சில டைரக்டர்ஸ்னுடைய ஒரு இதாக இருக்கும். அப்படி பண்ற போது அவங்களுக்குள்ள ஒரு சென்சர் இருக்கும். இது நான் பண்ணும்போது என்னுடைய மக்களுக்கு எப்படி இது தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு சென்சர் ஒரு கதையாசிரியரா ஒரு இயக்குனரா அவங்களுக்குள்ள இருக்கணும். அது கண்டிப்பா அந்த ஒரு சமூக சிந்தனையோடு தான், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு தான் வந்து எல்லா கலைஞர்களும் ஒர்க் பண்ணணும் கண்டிப்பா. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ நான் வந்து ஒவ்வொரு வார்த்தை பேசுறதுலையுமே ஏன் ரொம்ப ஜாக்கிரதையா இல்லை கவனமா இருப்பேன் அப்படின்னா, நம்ம சொல்றது எத்தனையோ பேர் கேட்குறாங்க. சில பேருடைய மனசு புண்படுற மாதிரியோ இல்லை சில பேர் வழி
தவறி நடத்துகிற மாதிரியோ எந்த வார்த்தையும் அமைஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நான் பேசுவேன். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, எனக்கு எல்லார் மேலேயும் அன்பு இருக்கு. அந்த அன்பு இருந்துச்சுன்னா சார் இது வராது. இத மீறி பேராசைன்னு ஒண்ணு இருக்கும். எதை வந்து போட்டா இந்த மக்கள் கொஞ்சம் அட்ராக்ட் ஆவாங்க, அது வந்து கொஞ்சம் தவறான விஷயமா இருந்தாலும் சரி அப்படின்ற ஒரு பேராசையில வந்து சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நான் தனியாளா பதில் சொல்ல முடியாது. நான் சொல்றதெல்லாம் ஒன்னேதான், ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். நான் ஏதோ சொல்லுவேன் அப்படின்னு சொல்றதோ, அதுக்கப்புறம் வந்து நான் என்னுடைய கருத்து மட்டும் தானே சொல்லியிருக்கேன், அதையே உங்களை அவ்வளோ பாதிக்குது அப்படின்னா, நான் வந்து ஒரு சுப்பம்மாவோ ஒரு சுப்பலட்சுமியோ யாரோ தெரியாத ஆளா இருந்தா பரவாயில்ல, 10 பேர் கவனத்தை ஈர்க்கக்கூடிய 10 பேர் என்னை பின்பற்றக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கும்போது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் சொல்லுவாங்க. இது என்னுடைய தனிப்பட்ட முறையில நான் என்ன ஒரு ஒரு பர்சனா நான் என்ன வளர்த்துக்கிட்ட விதம் ஒண்ணு இருக்கு சார். அப்படிதான் எல்லாரும் இல்லையே சமூகத்துல யாருமே எல்லாருமே அப்படி இருந்துட்டா இன்னைக்கு எங்கேயுமே பிரச்சனை இல்லை. கரெக்டா? சோ சினிமாவிலையும் என்ன பண்ணாலும் நம்ம சம்பாதிச்ச போதுன்றவங்களும் இருக்காங்க. அதனால நடக்குது. எல்லாருக்கும் நம்ம சொல்லிக்க விரும்புறது வந்து, தயவு செஞ்சு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோட செயல்படுங்கன்னு மட்டும்தான் சொல்ல முடியும் தவிர அவங்களுடைய கையை கட்ட முடியாது. ஆனா நான் சொல்றதுக்கு ஒரு எஃபெக்ட் உண்டு. எல்லா இயக்குநர்களும் படைப்பாளிகளும் நான் சொல்றத கேட்கும் போது யோசிப்பாங்க. அந்த மாதிரி நான் இருந்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? நீங்க இருந்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க. டெஃபினெட்லி இல்லையா சார்? கண்டிப்பா இந்த கான்செப்ட் தான் சொல்லுவாங்க. நான் சார் நீங்க எல்லாருமே அடிப்படையில இப்படி இருக்கிறவங்க தான். உண்மை உண்மை. அதுக்கு அதை மீறி வியாபாரம்னு வரும்போது வேற மாதிரி இயங்குறாங்க. இதை பின்னுக்கு தள்ளிடுறாங்க. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பலவீனம் அடைஞ்சிருக்கு. அது நம்ம என்ன பேச முடியுது? அந்த இடத்துல வந்து யார் போய் அவங்கள வந்து அதுக்குதான் சென்சர்னு ஒரு அமைப்பு இருக்கு. சென்சர்ல இருக்கிறவங்க வந்து எந்தெந்த வார்த்தைகளை அனுமதிக்கலாம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து வேலை போயிருக்காங்க சில நேரங்கள்ல. ஸோ என்ன வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க சொல்லும்போது எனக்கு கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இல்ல பட் அப்படி பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் இருக்கு சார். தமிழ் படம் பத்தி இப்போ வந்து உலகமயமாக்குதல்ல வந்து எத்தனையோ படங்கள் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் நம்மளுடைய கவலைக்கிடமான ஏரியா வந்து யங்ஸ்டர்ஸ் தான். அந்த ஒரு 18க்கு அப்புறம் இருக்கிற 25க்குள்ள இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ வந்து ரொம்ப நம்ம கவலைக்கிடமா பார்க்குறோம். அந்த அது சீர்படுத்த வேண்டியது. அவங்க வந்து என்னென்னலாம் பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல விஷயம் சொல்ல வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் சமீபத்தில் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். என்னால தாங்க முடியல. அப்ப அது என்ன சொல்லுவீங்க? அதுவுமே இங்க சென்னையில ரிலீஸ் ஆகுது. சென்னை ரிலீஸ் ஆனாலும் மேடம் அது என்னன்னா இது ஒரு ஹை ப்ரொஃபைல்ல உள்ளவங்க பார்ப்பாங்க. இல்ல எல்லா பசங்களும் பார்க்கறாங்க. பாமர மக்கள் அதை இங்கிலீஷ் படம் வந்து இந்த மாதிரியான பார்த்தாங்க. தமிழ்ல வேற டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. தமிழ்ல பண்ணா கூட தமிழ்ல வார்த்தைகள் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வந்து வார்த்தைகள் கிடையாது, அதுல இருக்கிற விஷுவல்ஸே விஷுவல் சொல்றீங்களா? இல்ல அப்படி இருந்தாலும் இந்த போத பொருளை வச்சு படுத்துறது அது இல்ல அது மாதிரி தான் கண்டிக்கப்பட வேண்டியது. இந்த லிஸ்ட் தான் இன்டர்நேஷனல் ஃபிலிமா இருந்தாலும் இந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சேர்த்தாங்க. அதுல வந்து நம்ம அதை பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லாம் ஒரு இல்ல எல்லாமே வந்து இட் இஸ் bombarded with violence. உண்மைதான். நிறைய வந்து இல்ல அதுதான் சொசைட்டியை வந்து வயலன்ஸ்ல ஆரம்பத்தில் சொல்ல வந்த விஷயம் அதுதான். அந்த மாதிரி வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மாஸ் மீடியாவை போய் சேரும்போது டிவியை விட டிவி நியூஸை விட சினிமா 3 மணி நேரம் பார்க்க அப்படியே அடிக்ட் ஆகி நிற்கிறாங்க. அந்த கதையை வந்து அப்படியே நம்மளால சொல்ல முடியல. ஒரு டிவியில் நியூஸ் பார்க்குறோம், நியூஸ் பார்த்து எவ்வளோ நேரம் நியூஸ் 1/2 மணி நேரம் நியூஸ் ஓடுறீங்களா, நியூஸில் என்னென்ன விஷயம் போய் நம்ம ரிப்பீட் பண்ண முடியாது.
உங்க மேடம் சினிமா பார்த்து வந்து ஸ்கூலில் படிக்கும்போது சில கதை சொல்லுவோம் தெரியுமா, ரோஹிணி மேடம் அப்படி வந்தாங்க இப்படி வந்தாங்க. அப்போ இது வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படியே நேரம் உட்காருது அந்த அடிப்படையில் சொன்னது. இப்போ இது அப்படி உட்கார்ந்ததுன்னா நல்ல விஷயம். இல்லை அது நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. இல்லை அதுக்கு அழகாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற அந்த அற்புதமான இது, அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் வேணுங்கிறது வந்து அது நல்ல விஷயம். அடுத்தது என்னென்ன மேடம், இப்போ நம்ம அந்த சினிமா விட்ட வந்துடும் வெளியில், சோஷியலுக்கு வந்துடுமே. இப்போ மிக சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சத்தீஸ்கர் மாநிலத்தில் வந்து அந்த கருத்தடை பெண்களுக்கு பண்ணி ஐயோ ஒரு 15 பேர் இறந்துருக்குறாங்க. ஒரு 60க்கும் மேற்பட்டவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அந்த சிஎம் கூட வந்து ராமன் சிங் ப்ராப் பண்ண சொல்லியிருக்காங்க, யார் யார் இது பண்ணாங்க அப்படின்னு. பெரிய இஷ்யூவாக தேசிய அளவில் அரசியல் கட்சிகளுக்கு இஷ்யூ ஆகுது. நம்ம அரசியல் கட்சிகளுக்கு பின்னாடி போவோம், அவங்களுக்கு வந்து எல்லாமே அரசியல் தான். மனிதனோட உயிர் மேலே வந்து அரசியல் நடத்தக்கூடியவர்களுக்கு வந்து அது சாதாரண விஷயம். இப்போ வந்து நம்ம நீங்கள் சொன்ன அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சமூக சேவையின் வார்த்தையில் வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி நினச்சிங்க ரெஸ்பான்சிபிலிட்டி சிட்டிசன் பேசிட்டு பழகாச்சு சமூக சேவைக்கு ரோஹிணி மேடம் வர்றதுனால. அப்போ அந்த சைடில் இருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா இது வந்து கருத்தடை விஷயம் வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்னா ஒரு மனித உரிமை மேலே தான் பார்க்குறோம். அதாவது வலுக்கட்டாயம் பண்ணுது. சஞ்சய் காந்தி எமர்ஜென்சி பில்லில் பண்ணாங்களே இதுக்கு வந்து. அப்போ இது வரைக்கும் 2013-14 இந்த வருஷம் வரைக்கும் 4 மில்லியன் நடந்திருக்காங்க கருத்தடை. இப்போ இது செத்துது, இது சம்பந்தமாக சொல்லுவீங்க ஒரு பெண் பேசிக்கலி வந்து ஒரு எஜுகேஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது சார். எஜுகேஷனாக நான் சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் டிகிரீஸ். நம்ம வாழற இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு எஜுகேஷன் பண்பு புரிதல்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்மளுடைய மக்களுக்கு எந்த எஜுகேஷனும் சொல்லி கொடுக்குறது கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய 10 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த 10 ரூபாய்க்குள்ள உங்கள் குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளும் அடங்கி இருக்கணும். அப்படின்ற போதே வந்து ஒரு குழந்தை வேணுமா இல்லை 2 குழந்தை வேணுமா அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. அப்படி பண்ணும்போது வந்து எனக்கு உங்களுடைய இதில் வந்து மேபி இட் இஸ் ராங் டு டூ அபார்ஷன் அண்ட் கருத்தடை பண்ணுறது வந்து ராங்காக இருக்கலாம். எது சரி எது சரியில்லைன்ற அந்த ஒரு இடத்துக்கே இப்போ நான் போக விரும்பலை. என்னன்னா இந்த பட் வலுக்கட்டாயமா பண்றது தப்பு, அது பண்ணது தப்பு, அவங்க அந்த நேரத்துல பண்ணது தப்பு. இப்போ வந்து வலுக்கட்டாயமா நடந்ததான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 83 பேருக்கு வந்து 4 மணி நேரத்துல முடிச்சுட்டாரா. அதுவே வந்து மிகப்பெரிய அபத்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு மருத்துவர் எப்படி அப்படி செயல்படலாம் அப்படின்றது ஏதோ ஒரு 100 பேர் வந்துட்டாங்கன்னா கூட டாக்டர்ஸ் அதிகமாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய இதில் வந்து அடிப்படை வசதிகள் வந்து சரியா இல்லாமல் இருக்கிறது. அடிப்படை வசதிகள் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுன்னா வீட்டில் பேசுவீங்க என்னன்னா இந்த குடும்ப கட்டுப்பாடு பொறுத்த வரைக்கும் வந்து சயின்டிஃபிக்காக அதை டாக்டர்களை மருத்துவ விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களுக்கு செய்வதை விட ஆண்களுக்கு செய்வது ஈஸி டு பெர்ஃபார்ம் ஸ்டெரிலைஸ் தான். ஆண்கள் எங்க சார் வர்றாங்க? எல்லாத்துலயுமே இதுதானே பிரச்சனையே. இல்லை அப்போ இது பண்ணுறது ஈஸின்னு சொன்னதன் பின்னாலும் அரசாங்கம் வந்து பெண்களை வந்து தான் அவங்க மேலே தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து மீடியாக்கள் எழுதப்படுது இந்த தேசிய ஊடகங்கள். அது எதுக்குன்னா ஆண்களிடமிருந்து வருவதை விட பெண்கள் வந்து எதிர்ப்பு கம்மியாக இருக்கும், வீக்கர் செக்ஷன் அடிப்படையில் பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த ஏற்கனவே சஞ்சய் காந்தி காலத்தில் பண்ணது கூட வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஸ்டெரிலைஸ் தான். அப்போ பெண்களிடம் வந்து அந்த எதிர்ப்பு கம்மியாக இருக்கும்ன்றதுனால பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து 4ல் 1 பங்கு கூட பண்ணலையா ஆண்களுக்கு, 1 மில்லியன் கூட பண்ணலையா, 4 லட்சம் வந்து இந்த வருஷம் கூட பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் இதில் என்ன கேட்க வரேன்னா மதங்கள் வந்து எல்லா மதங்களும் கருத்தடையை வந்து அனுமதிக்கலை. இஸ்லாம் மதமாகட்டும் கிறிஸ்தவ மதமாகட்டும் இந்து மதத்தில் கூட கருத்தடை மத ரீதியான மத ரீதியான போவேன்னா இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 10 ரூபா சம்பாதிக்கிறாங்க, வி ஹவ் டு டிசைட் அவர் செல்ஃப். அப்போ அந்த மாதிரி விட்டுலாமே இவங்க வந்து கண்டிப்பாக பண்ணித்தான் ஒரு ப்ரோக்ராம் வச்சு அரசாங்கம் வந்து இது பண்ணுறது வந்து சரியா அப்படின்னு. இது வந்து ஒரு அரசாங்கமே செய்யக்கூடிய மனித உரிமை ப்ரோக்ராம் அப்படின்னா வந்து அரசாங்கத்தையே நம்ம வந்து எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அரசாங்கம் தான் நிறைய விஷயத்துல வந்து நம்மளுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எய்ட்ஸ் மாதிரியான ஒரு
பிரச்சனை வந்தபோது அதுக்கு கரெக்டான ஸ்டெப்ஸ் எடுத்து கவர்மெண்ட் தான் எல்லாருக்கும் புரிய வச்சு என்ன ஏது நீங்கள் யூ ஹாவ் டு கோ இன் ஃபார் செக்அப் பிஃபோர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து செக்அப் இதுக்கு முன்னாடி அது டேபுவாக இருந்தது. ஹெச்ஐவிக்கு செக்அப் பண்ணால் அது என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டு வருது. ஸோ அரசாங்கம் வந்து நிறைய விஷயங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்குது. நம்மளுடைய இந்திய ஜனத்தொகை அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த விஷயத்தை இந்த பாலிசிஸை எடுத்திருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ ஜனத்தொகை அப்படின்ற பார்க்கும்போது நம்ம 2வது இடத்துல இருக்கோம். அது ஒன்லி பிகாஸ் சைனா நம்மளோட பரப்பளவில் அதிகமாக இருக்கிறதுனால தான் தவிர ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு இந்த இதுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது எப்படி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படின்னு எனக்கு புரியாது. ஸோ அதனுடைய ஒரு கட்டுப்பாடுன்றது வந்து நம்ம குடும்பங்களுக்கு இன்னுமே புரியல சார். அந்த மாதிரி ஒரு அர்பனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ ஒரு குழந்தை ஆயிடுச்சு. சில பேர் குழந்தைய பிறக்கிறதும் கிடையாது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆக்சுவலாக. இந்த ஒரு ஏரியா இருக்கு இல்லைங்களா, நம்ம மக்களுக்கு வந்து புரிஞ்சாலும் செயல்படுத்த மாட்டேன்றாங்க. அப்படின்ற போது புரிய வைக்கிறதும் அதை வந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணுறதும் இல்லை நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்கண்ணா அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க, ஆண்கள் கேட்க மாட்டேன்றாங்க. அப்படின்ற போது வந்து ஆண்களுக்கு புரிய வைக்கிறத விட பெண்களுக்கு புரிய வைக்கும் போது பெண்கள் வந்து ஆமாம் கரெக்ட் தானே இவங்க சொல்கிறது, நம்மளுக்கு 2 குழந்தை இருந்தால் போதுமே அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாம். கவர்மெண்ட்டை வந்து சரி இது எதுவும் பண்ண வேண்டாம்னு பாலிசிஸ் எடுத்துக்கலாம் சார். அதுக்கப்புறம் வந்து ஜனத்தொகை அதிகமாகிடுச்சுன்னா திருப்பி நாமளே தான் அவங்கள வந்து குற்றம் சொல்லுவோம். ஏன் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பண்ண மாட்டேன்ட்டீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை பற்றி யோசிக்கணும்ல, அந்த கவர்மெண்ட் யோசிச்சிருக்கணும்ல, இந்த கவர்மெண்ட் யோசிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் பேசியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது செஞ்சாலும் தப்பு இது செஞ்சாலும் தப்புன்னா அவங்க எங்கே சார் போவாங்க? கவர்மெண்ட்னா என்ன நம்மளே தானே இல்லைங்களா? இறந்து போயிருக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஏழை மக்கள் தான் சொல்கிறாங்க. ஏழை மக்கள் இன்னைக்கு சொன்ன மாதிரி எஜுகேட் இல்லை மற்ற கிளாஸ் ஆஃப் பீப்புள் எல்லாம் வந்து அவங்களே போய் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆமா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவே சொல்றேன், அம்மா 2வது குழந்தை பிறந்துச்சுமா பிறந்துச்சுன்னா டாக்டர் கேட்பாங்க அந்த பிரசவத்திலேயே நான் வந்து அவங்களுக்கு இது பண்ணிடுவா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒத்துக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரியான இடத்துக்கு இந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்துருச்சு. அது வந்துருச்சு. நீங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸே பார்த்தீங்கன்னா கூட 2 குழந்தைக்கு மேலே இல்லை. இப்போ அதான் சொல்றேன் நான், இப்போ இந்த ஜெனரேஷன் பார்க்கணும். அதுக்கு கீழே இருக்கிறவங்கள தான் வந்து புரிய வைக்கிறதுக்கு, எஜுகேட் பண்றதுக்கு சரி நீங்க வாங்க கருத்தடை பண்ணிக்கலாம். அது வந்து நடந்திருக்கிறது தப்பு. எங்க நடந்திருக்கிறதுனா மருத்துவர்கள் மூலமான நடந்திருக்கு தவிர மருந்து என்னமோ தப்பா கொடுத்துருக்காங்க, அதுல அவசரமா பண்ணினது அது தப்பு. செய்த முறை தப்பு தவிர செஞ்சது தப்பு அப்படின்னு என்னால சொல்ல முடியல. கவர்மெண்ட்